ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அக்கௌண்டன்சியோட மீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கௌண்டன்சி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் சம்மரைசிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன். இது என்ன கான்செப்ட்னா, அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு டெபிட்டாக இருக்கட்டும் கிரெடிட்டாக இருக்கட்டும், அதை வந்துட்டு ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணுறது அக்கௌண்டன்சி. அதை மெயின்டைன் பண்ணி யார்கிட்ட வாங்கினோம், யார்கிட்ட கொடுத்தோம், அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, நம்ம எழுதி வச்சு கேட்குறவங்களுக்கு எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது. அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஹவுஸாக இருக்கலாம். இது எதில் வேணா இருக்கலாம். அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். இதுதான் ஒரு இதோட மீனிங் சொல்கிறது. மீனிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். கான்செப்ட் என்ன? கான்செப்ட்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் தட் கைட் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ். என்ன சொல்றாங்கன்னா, அக்கௌண்டிங்ன்றது வந்துட்டு ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல பெரிய பெரிய இது டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், டே டு டே இது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். இது எப்படின்னா, கன்வென்ஷன்ஸ்ல அதை நம்ம கன்சிஸ்டா பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஆடிட்டரே வந்துட்டு ஆடிட்டர் போய் நம்ம கேட்குறோம்னா அவர் கரெக்டாக டிரான்ஸ்பரண்டா எல்லாத்தையுமே சொல்லுவார். அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். ரிப்போர்ட்டிங், இன்க்ளூடிங் கன்சிஸ்டன்சி, டிஸ்போசல் மெட்டீரியலிட்டி. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நிறையவே பிரச்சனைகள், எரர்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். எல்லாமே கிளியர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் கன்வென்ஷன்ஸ்ன்றாங்க. அதாவது கான்செப்ட்ஸ்னா என்னன்னா அக்கௌண்டிங், அதாவது அக்கௌண்டிங்னா என்னன்னு சொல்றது. கன்வென்ஷன்ஸ்னா அக்கௌண்டிங் பண்றதுனால நமக்கு என்ன நல்லது, அதாவது அக்கௌண்டிங் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ், பெனிஃபிட் அப்படின்னு சொல்றதுதான் மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிசினஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு ஹவுஸோட இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே வந்துட்டு அக்கௌண்ட்ஸுங்கிறது காமன் தான். ஆனா அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸும் டாக்டிகல்ஸும் தான் வேற வேற. இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆடிட்டரு, அக்கௌண்டன்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலனா நம்ம பொதுவா அப்பா அம்மா இல்லைன்னா நம்மளே கூட எடுத்துக்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கான்செப்ட்ஸ் பொதுவாக கான்செப்ட் பார்த்தா, இப்போ கான்செப்ட்ல என்னென்ன இருக்குன்றது ஒரு பிஸ்னஸ் என்டிட்டினா இந்த ஒரு ஃபேர்மு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க இப்போ வந்துட்டு ஃபேர்ம் இண்டிவிஜுவல் ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே வேற வேற. அதாவது இண்டிவிஜுவல் வந்துட்டு ஃபேர்மில் போய் கேபிட்டல் போட முடியும், எல்லாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஃபேர்மில் போய் வேலை செஞ்சாலும் இண்டிவிஜுவலுக்கும் ப்ராஃபிட்டோ எதாக இருந்தாலுமே கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே தனித்தனி, ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. அதுதான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ங்கிறது வந்துட்டு மணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தான் அக்கௌண்டிங்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை ரெக்கார்ட் பண்ணணும். வேற எந்த விஷயத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. பண்ணால் ரொம்ப டைம்ன்றது வந்துட்டு ரொம்ப இழுக்கும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயிஸ் 100 பேர் நின்னாலும் சரி, 100 பேர் சேர்ந்தாலும் சரி, அதனால அந்த கம்பெனிக்கு எந்த விதமான மாற்றம் ஏற்பட போறது கிடையாது. அந்த கம்பெனிங்கிறது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அக்கௌண்டிங் பீரியடுங்கிறது வந்துட்டு என்னன்னா, ஒரு அக்கௌண்டிங் பீரியடுங்க இப்போதைக்கு இருக்கிறது படி ஏப்ரல் 1 to மார்ச் 31 தான் அப்போதைக்கு அக்கௌண்டிங் பீரியட். நம்ம எவ்வளோ வேணா வச்சுக்கலாம் பீரியட்ஸ், அதுதான் அக்கௌண்டிங் பீரியட். காஸ்ட்டுங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ ரெவன்யூ நம்மளுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம், ஒரு விஷயத்துலேருந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறோம்னா அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது சொல்கிறது காஸ்ட்டு. டியூவல் ஆஸ்பெக்ட்னா அவங்களுக்கு தெரியும், டெபிட் அண்ட் கிரெடிட். அது வந்துட்டு எல்லா கம்பெனிலையும் எல்லா உலகத்தில் எல்லாமே காமனாக இருக்கிறது டெபிட் கிரெடிட். அதாவது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரெவன்யூ ரெகக்னிஷன் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ரெவன்யூ இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், இப்போ எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறேன், அது போக மீதி எவ்வளோ பேலன்ஸ் வருது சொல்கிறதா ரெவன்யூ ரெகக்னிஷன். மேட்சிங்னா அந்த ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றது மேட்சிங். இது வந்துட்டு எவ்வளோன்னு கணக்கிடுறது. ரெவன்யூ ரெகக்னிஷன் வந்துட்டு அது போக பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்றதா ரெவன்யூ ரெகக்னிஷன். கன்வென்ஷன்ஸ்னா எதுவும் இல்லை, அது மூலயமா என்ன நல்லது நடக்குது அக்கௌண்டிங் பண்றது மூலயமா, அது மூலயமா என்ன பாதிப்புகள் வரும். கன்சர்வேட்டிசம்னா என்னன்னா,
நம்ம அக்கௌண்டிங் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் 1000 ரூபான்னு போடுறதுக்கு 100 போட்டுருவோம், 10,000 போடுறதுல 1,00,000 போட்டுருவோம். எல்லாமே ஒரு எரர்ஸ் தான். அதே மாதிரி கன்சிஸ்டன்சினா அதை நம்ம விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும், டே டு டே பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் விட்டால் கூட அடுத்த நாள் பேர்டன் ஆகி ரொம்பவே அதிகமாயிருவேன். ஃபுல் டிஸ்க்ளோசர்னா இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னா அதை மெயின்டைன் பண்ண விஷயத்த நம்ம சொல்லணும். இப்போ கேட்குறவங்களுக்கு இப்படி சொன்னாதான் வந்துட்டு அந்த நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம என்ன தப்பு இன்னும் இருக்குது நம்ம மேலேங்கிறது கரெக்டாக தெரியும். அது மூலம் ஃபுல் டிஸ்க்ளோசர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறையவே வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற இது நம்மளுக்கு பவர் அதிகமாகும். அது போக கடைசியில் இருக்கிறது என்னன்னா மெட்டீரியலிட்டினா ஒன்றும் இல்லை வயசு, அதாவது